என்ன பண்ற? சண்டே ஸ்பெஷல் சமையல். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் vlogs. இன்னைக்கு வந்து சண்டே என்ன ஸ்பெஷல்னா பூரி பீட்ரூட் போட்டு மாவு பசஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பீட்ரூட் மோசா போட்டிருக்கேன். சிக்கன் மட்டன் தான் செய்ய போறேன். இங்க வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகு சீரகம் இதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் தனியா. அதுக்கப்புறமா இது ஆனியன் போட்டு வந்துடுறேன். இதுல வந்து மிளகு கடுகு சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஆனியனும் அரைச்சிடலான்னு பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ பசங்களுக்கு பூரி இந்த காலையில நல்லா வெரைட்டியா செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரியே செய்யறது கிடையாது. ஸோ அதனால நீ செஞ்சு கொடுக்கலான்ட்டு கரண்டி வேணும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கசகசா, அப்புறமா வந்து முந்திரி கொஞ்சம், ஒரு 4 முந்திரி, அதுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காய், 1/4 முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் சட்னியா? அது உனக்கு பூரிக்கு வச்சு சாப்பிட சொல்லிட்டோம். உனக்கு தான் தனியா ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். ஆக்சுவலி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. ஆமா, நானுமே ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அங்க சாப்பிட மாட்டாங்க. மஞ்சத்தூள் எங்க இருக்குன்னு தெரியல, தேடி எடுக்கணும். எதுல வச்சுன்னே தெரியலையா? மஞ்சத்தூள் ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. மஞ்சத்தூள், தக்காளி சுட்டுலாம். சிக்கன் மட்டன் கொஞ்சம் கழுவி கொடுத்தேன். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லல. பூரி மட்டன் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து மதியானம் வந்து பிரியாணி, ஆனியன் பச்சடி. முட்டை இருக்கா? டைம் வந்துருக்கேன். வாங்க வந்த மாதிரி ஞாபகம் தான். இது வதங்கட்டும். அதுக்குள்ள மட்டன் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த பேஸ்ட் வந்து செட். இது வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு பிரியாணிக்கு, அதனால கொஞ்சமா வச்சிருக்கேன். இது வதங்கினதும் அந்த தேங்காய் அது இருக்குல்ல, அதை போட்டுடலாம். இப்போ இந்த பேஸ்டையும் சேர்த்துடலாம். மட்டன் வந்து வாஷ் பண்ணியாச்சு. சிக்கன்ல தான் வருது வாயில. கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. நான் இந்த பக்கம் சைட்ல பூரி உருட்டி வச்சிருக்கேன். விசில் வர்றதுக்குள்ள பூரி போட்டு எடுத்துறேன். விசில் வருமா? கேட்டு சொல்லு. அதான் விசில் வந்துச்சு. அங்க வந்துச்சு, இங்க வந்துரும். ஆமா, இது வேற இருக்கு. இந்த குக்கர் சொதப்புது. மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். அதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமா வேணும்ன்றதுக்காக சேர்த்துருங்க. மிளகுத்தூள் இல்லை, காலி ஆயிடுச்சு, வேற அரைக்கணும். இது வந்து ஒரு 5 விசில் வந்துருமா? 5 விசில் தான். அன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 7 விசில் விட்டு கறி ரொம்ப இதுவாயிடுச்சு. அவ்வளவுதான். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வேற ஊற வைக்கணும். கருவேப்பிலை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்ட உடனே இப்படி வாசனை வருது பாறேன். காரம் போதுமா? டவுட்டா இருக்கு. அவ்வளவுதான், விசில் வரட்டும். அவ்வளவுதான். பூரிக்கு வந்து உருட்டியாச்சு. பேலன்ஸ் மாவு வந்து எடுத்து வச்சிடறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுடலாம். காஞ்சிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? காஞ்சிடுச்சு.
ஃபுல்லா ஆச்சுமா? ஐயோ நான் காயிலையா நல்லா ஹாட்டா இருக்கும். வந்துச்சு கிழிஞ்சிச்சு. அப்ப நல்லா காஞ்சிச்சு. ஆக்சுவலி பூரி வந்து இந்த அமுங்காம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. மாவு வந்து உருட்டி நம்ம வச்சிடறோம்ல, அந்த மாதிரி வைக்காம உடனே உருட்டின உடனே பூரி போட்டு அது அப்படியே நிற்கும், ரவை போடவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் உருட்டி வச்சுட்டு தான் போட்டேன். இது வந்து விசிலே வந்து தொலைல அப்படியே ஓபன் பண்றேன். பிரஷர் சேரல உள்ள. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, மூடி ஓபன் பண்ணிட்டு நினைச்சிட்டு மூடி எல்லாம் ஹேண்டில் எல்லாம் சூடு ஏறிட்டு இருக்கு. இந்த லெதரை திருப்பி வாஷர் இருக்குல்ல, வாஷர் லெதர் எதுவும் திருப்பிட்டு போட்டு மூடிடுவேன். அப்ப எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிப்போம் இந்த இத்தனை விசில் வேகுது? குத்து மதிப்பாங்க. ஆமா, ஒரு விசில் விட்டுருவேன். இப்ப 4 விசில் சொன்னல, 3 விசில் தான். இவ்வளவு நேரம் விசில் வரல, பாரு மூடி ஓபன் பண்ணிட்டு வாட்டர் நினைச்சு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா விசில் வருது. இப்படி வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன். வந்து 4 விசில் 5 விசில் வந்துருக்கு. வெந்துச்சான்னு பார்ப்போமா? இல்லையா? மட்டன் வந்துச்சா? மட்டன் வந்து வேகல, அதனால அதுக்குள்ள புதினாவை தூவி வச்சுக்கலான்ட்டு 2 விசில் வந்துட்டு இருக்கு. 2வது வந்துட்டு மட்டைங்களா சும்மா இருக்குங்களா? சோ அதுக்குள்ள புதினா தூவி வச்சுக்கலான்னு தோணுது. அவ்வளவுதான், பூரி மட்டன் கிரேவி ரெடி. சாப்பிட்டு வந்து பிரியாணி கண்டினியூ பண்ணுவோம். குட்டி ஸ்கெட்ச் கொடுத்துருவோம். ஜானு எப்படி இருக்கு? ஜானு எப்படி இருக்கு? பூரி எப்படி இருக்கு? அம்மா கத்துல எப்படி இருக்கு? நல்லாச்சா? சரி சாப்பிடு. மொட்டைங்களா இப்பதான் மொட்டை வச்சதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இல்ல. ஹாய் சொல்லுங்க. சரி சாப்பிடுங்க. மட்டன் அது சிக்கன் இல்ல, மட்டன். மட்டன் பூரி அது. சீக்கிரம் ஃபாஸ்ட். சாப்பிட்டு வந்தாச்சு. மட்டன் வந்து வேக வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தால அது கொஞ்சம் போட்டு, இந்த இது பேர் என்ன, அன்னாசி இதில் போட்டிருக்கேன். இது என்ன சொல்லுவாங்க, பேர் எனக்கு. அப்புறமா வந்து பட்டை சின்னதாக ஒரு பட்டை, அப்புறமா கிராம்பு 2 போட்டிருக்கேன். இதில் வந்து புதினா, சோம்பு, அந்த அன்னாசி பூ, அப்புறம் அவ்வளோதான். இது போட்டு அரைச்சி வச்சுருங்க. இதில் போட்டிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வாங்குற மட்டன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேஸ்ட்டு. மட்டனே அப்படிதான் போல. மிக்சியோட மட்டனோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா? நல்லா இருக்கா? எனக்கு பிடிக்கல. எப்படி செஞ்சாலுமே மட்டன் எனக்கு பிடிக்கல. இந்த மட்டன் கிரேவி மட்டன் தான். தயிர் கொஞ்சமாக போட்டுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அனிமா சண்டை போடாதீங்கம்மா. சத்தியம் கண்டத்தில் போட்டுருக்கேன். இப்போ ஒரு லெமன், 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இப்பவே கை எரியுது. உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி செய்யும்போது உப்பு கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். போதும் அந்த தண்ணி. அதான் ஒரு 6 விசில் விட்டுருக்கலாம். 5 விசில். வேகட்டும். அதுக்குள்ள நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். நீ போய் போட்டு வந்துடுறேன். முடிஞ்சிச்சா? யாரும் இறங்கிட்டு
வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலை நல்லா இந்த வேலை நின்று. ஸோ அதனால நான் பாதி வேலை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போதான் இதுக்கப்புறம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டு மட்டன் வெந்துருச்சு. 7 விசில் வந்துச்சு. எதுவுமே போடாம தாளிக்காம குழம்பு மாதிரி இல்லை. அவ்வளோதான் வதங்கிட்டு மட்டன் விட்டு ஊற்றி சூடாக எதுவும் ஊற்றிட்டுமா அப்படியே இப்போ இதில் கரம் மசாலா போடவே கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் ஐயோ மட்டனில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருவோம். இதில் வந்து மிளகா பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கேன். ஒரு மிளகா போட்டு வதக்கியே இருக்கும். ஸோ இதுவே சரியாக போயிடும். அது வந்து அரிசி சேர்த்துருவேன். எல்லாமே இதுலயே செஞ்சிட்டு இருக்கேன். நான் குக்கர்ல பத்த மாட்டேங்குது. அதான் செட் பண்றது. இதுவே பெருசு. என்னது? இது இந்தியா கேட்டா? இந்தியா கேட். இந்தியா கேட்ல நிறைய கலர் இருக்கா? நிறைய வெரைட்டி இருக்கு. அதான் வெரைட்டிக்கான கலர் இருக்குதானே கவர். இது வந்து கிரீன் கலர். என்ன போட்டிருக்கு இதுல? தெரியல, பாத்துட்டு தெரியும். கிரீன் ஷால் பிரியாணி. லெமன் புரிஞ்சுக்கலாம். பச்சடி மாதே உனக்கு எதை பார்த்தாலும் வேண்டாம். என்னதான் சாப்பிடுவேனே தெரியல. வந்தது யாருன்னு தெரியுமா? நீயா? தண்ணி ஊத்திக்கலாம். நெய் வச்சு நெய் வாங்கணும். மளிகை சாமானே வாங்கணும். மூட்டிடலாம். நம்ம கட்டு உப்பு பாரு, காரம் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு. உப்பு பாரு, காரம் பாரு. என்ன ஒரே வாட்டி தான் சூடே இல்லை. அப்படியே பயப்படுற. கரெக்டாக தான் இருக்கு. வாசனை நல்லா இருக்குல்ல. வேகட்டும். இந்த பர்னர்ல வச்சுக்கலாம். இது உடஞ்ச பேருக்கு மாத்தி விடணும். ரெண்டாவதையும் வளைச்சிட்டியா? வெயிட்டு வாய் பாரு, வாய் எப்படி இருக்குன்னு. எப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாரு. ஸ்டாண்ட் வந்து மாத்தி போட்டுருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணி வீடியோல இருக்கு ஆதாரம். நீ எத்தனை வாட்டி சொல்லி இன்னைக்கு மாத்தி தரேன், இன்னைக்கு மாத்தி தரேன், இன்னும் மாத்த வச்சிருக்கேன். போயிடுவோம். அவ்வளோதான். பிரியாணி வைக்கட்டும். பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றணும். தயிர் கம்மியாக இருக்கும். ஆகவே அருமையாக இருக்கு. கறி தான் நல்லா இல்லை இங்கே. அதுக்கப்புறம் சிக்கன் தான். சிக்கனும் இல்லை, பிரான், மட்டன் இதுக்கப்புறம் கிடையாது. கிளம்பலாமா? இன்னைக்கு நாங்கள் மூவி போக போகிறோம். என்ன மூவி? பரிமளா அண்ட் கோ. ஒழுங்கா சொல்லு. பரிமளா அண்ட் கோ தான். அடமேரா தானா? எங்கேயும் ப்ரொமோஷன் கூட பார்க்கவே இல்லை. போஸ்டரு ப்ரொமோஷன் எதுவுமே பார்க்கல. ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? அது ஒரு சீன் தான் பார்த்தேன். எனக்கு இதில் ஷார்ட்ஸில் வந்துச்சு. அதை வச்சு தான் ஏமாத்துறானா இல்லை நல்லா இருக்கான்னு. ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆஃப்டர் த பிரேக் முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. இது மட்டுமா முடிஞ்சது? பாத்திரம் தேய்ச்சாச்சு. இன்னும் அது கீழே இருந்ததால அது பார்க்கல. மூவி கிளம்புறதால இதெல்லாம்
நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, வந்ததுமே வந்து வெஜிடபிள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். பார்த்துட்டு அந்த வேலை ஆகாது. ஸோ இன்னும் அந்த வேலையை முடிச்சாச்சு. இன்னும் புக்குக்கெல்லாம் அட்டை போடல. எப்போ வாங்கிட்டு வந்து தெரியுமா, புக்கே 2 நாள் முன்னாடி, ஸ்கூல் ரீஓப்பனுக்கு 2 நாள் முன்னாடி தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அட்டை போடணும், நைட்டு முடிஞ்சு போடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. கொஞ்சம் வெந்துருச்சு அவ்வளோ. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணிட்டுருக்கேன்? பாய்.